Watch your favorite shows before TV. Subscribe now to get 50% cashback. தாயம்மா, தாயம்மா, தாயம்மா நில்லுங்க. ஏன் என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி போறீங்க? ஏன் மேல என்ன கோவம் உங்களுக்கு? உங்க மேல கோவப்படுற அளவுக்கு எங்களுக்கு என்னமா தகுதி இருக்கு? நாங்களே ஏழைப்பாளைங்க. எங்களால எல்லாம் யாரையும் பகைச்சிக்கவும் முடியாது, பழகிக்கவும் முடியாது. சாகர வரலாம் எங்களுக்கு 2ஆம் கட்ட வாழ்க்கை தான்மா. எங்க தலையெழுத்து தான் இப்படி இருக்குன்னா பாவம் லட்சுமி, அது தலையெழுத்து ரொம்ப மோசமா இருக்கு. வயிற்றுல புள்ளைய சுமந்துக்கிட்டு கட்டுன புருஷனால தினம் தினம் செத்து பொழைச்சுக்கிட்டு இருக்கு. நான் தெரியாம தான் கேக்குறேன், உங்க பையன் நல்லவரா தானே இருந்தாரு, இப்ப என்னாச்சு அவருக்கு? ஏன் லட்சுமி இப்படி போட்டு சித்திரவதை பண்ணிட்டு இருக்காரு? அவராதான் அவனை சந்தேகப்பட்டு வீட்டை விட்டு வெளியில அனுப்பிச்சாரு. அப்புறம் அவராவே அவளை தேடி வந்து, அதுவும் குடிச்சிட்டு வந்து எப்படியெல்லாம் அவமானப்படுத்தினாருன்னு தெரியுமா உங்களுக்கு? லக்ஷ்மி, லக்ஷ்மி நீ என்ன சொல்ற? வாசு உன் கர்ப்பத்தை கலைக்க நினைச்சானா? ஆமா அத்தை. அன்னைக்கு எனக்கு ஆபரேஷன் நடக்கிறதுக்குள்ள நான் மயக்கம் தெளிஞ்சு அந்த டாக்டர் கிட்ட வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த நேரம் உங்க பையனே போன்ல என்கிட்ட சொன்னாரு, எனக்கு சந்தேகமா இருக்கு, அதனால நீ கர்ப்பத்தை கலைச்சாதான் நான் உன் கூட சேர்ந்து வாழ்வேன்னு சொன்னாரு. அது மட்டும் இல்ல அத்தை, அதுக்கப்புறம் நேத்து ராத்திரி இங்க குடிச்சிட்டு வந்து என்கிட்ட கலாட்டா பண்ணாரு. அப்பவும் அவர் அதே வார்த்தையை தான் சொன்னாரு. கர்ப்பத்தை கலைக்க சொன்ன கேட்க மாட்டியான்னு என்கிட்ட சண்டை போட்டாரு.